எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் உங்களில் ஒருவன் பேசுறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில 2026 சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போகுது. ஸோ அந்த தேர்தல்கள்ல தொகுதி வாரியா வேட்பாளர்கள் நிலவரங்களும், அந்த தொகுதிகள்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு தொகுப்பு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. முதலாவதா பார்க்க போற தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா முதலியார்பேட். முதலியார்பேட் சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சட்டப்பேரவை தேர்தல் 2 பார்க்க போறோம். 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில ஏ. பாஸ்கர் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 14,321 வாக்குகளும் 49.80% வாங்கியிருக்காரு. அடுத்து என்ஆர் காங்கிரஸ் சார்பில் வி. பாலன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 8,934 வாக்குகளும் 31.10% பெற்றிருக்கிறாரு. அடுத்து டிஎம்கே சார்பில் சுரேஷ் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 2,759 வாக்குகளும் 9.6% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில் மீண்டும் டிஎம்கே வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்பில் எல். சம்பத் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 15,151 வாக்குகளும் 52.10% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதிமுக சார்பில் ஏ. பாஸ்கர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 10,972 வாக்குகளும் 37.70% பெற்றிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் எம். வேலவன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 1,304 வாக்குகளும் 4.5% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2026 முதலியார்பேட் சட்டப்பேரவை தேர்தல் வேட்பாளர்கள் நிலவரங்கள் 4 பேர்த்த பார்க்க போறோம். அதுல பாத்தீங்க அதுக்கு முன்னாடி தொகுதியோட தேவைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில கட்டமைப்பு மேம்பாடு, அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, சாலை போக்குவரத்து, தெருவிளக்கு வசதிகள், குடிநீர் வசதி ஏற்பாடுகள்லாம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. தொழிலாளர் நலன் வந்து இந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏஎஃப்டி அப்படிங்கிற ஒரு பெரிய தொழிற்சாலை இருந்திருக்கு. அது இப்போ வந்து காலவரையற்றி மூடப்பட்டிருக்கு. ஸோ அந்த தொழிலாளர்களுக்கு நலன் ஏற்படணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இந்த இடத்துல இருக்கு. அதை வந்து அதிகமா இருக்கக்கூடாது அப்படின்னு, அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கறத ஆசைப்படுறாங்க. அதே 75 வார்டுகளுக்கு உள்ளடக்கிய பெரிய தொகுதி இந்த தொகுதி அப்படிங்கிறது புதுச்சேரியோட முக்கிய தொகுதியா இருக்கு. அந்த வகையில பாக்குறப்ப இந்த இடத்துல பாஜக வேட்பாளர் ஜான்குமார் அவர் நிக்கிறாரு. அவர் வயது 60 ஆகுது. படிப்பு வந்து அவர் படிக்கல. அவர் தொழில் பிசினஸ் என்டர்பிரினரா இருக்கிறாரு. வெற்றி வாய்ப்பு அவருக்கு 40% இந்த தொகுதியில் இருக்கு. 59 கோடி 78 லட்சம் வந்து அசட் வச்சிருக்காரு. கடன் 5,82,000 இருக்கு. வருமானம் 12,94,000 2024-25 பெற்றிருக்கிறாரு. கிரிமினல் வழக்கு இவர் மேல 2 இருக்கு. அரசியல் அனுபவம் 35 இயர்ஸ்க்கு அபோவ் இருக்கு. அதாவது 35 வருடங்களுக்கு மேல அரசியல் இருக்கிறாரு. அதே டிஎம்கே சார்பில் எல். சம்பத் அவர் மீண்டும் போட்டியிடுறாரு. அவருக்கு வயது 46 ஆகுது. படிப்பு வந்து எல்எல்பி, அதாவது லா படிச்சிருக்காரு. இவர் வந்து லாயரா இந்த தொழில இருக்கிறாரு. வெற்றி வாய்ப்பு 55% இருக்கு இவருக்கு. சொத்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு அசட் வந்து 1,19,00,000 சொல்லியிருக்காரு. கடன் 48 லட்சம் சொல்லியிருக்கு. 46,17,000 சொல்லியிருக்காரு. வருமானம் 7,12,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு 11 வழக்குகள் இவர் மேல இருக்கு. அரசியல் அனுபவம் 20 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே வந்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எம். வேலவன் அவர்கள் போட்டியிடுறாரு. அவருக்கு 33 வயதாவது. அவர் வந்து டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்காரு. சுயதொழில் பண்ணிட்டு இருக்காரு. வெற்றி வாய்ப்பு 20% இருக்கு. சொத்து வந்து 36,90,000 வச்சிருக்காரு. கடன் வந்து 2,20,000 இருக்கு. வருமானம் வந்து 3,57,000 பெற்றிருக்கிறாரு. கிரிமினல் வழக்கு இவர் மேல இல்ல. அரசியல் அனுபவம் 9 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் என். மணிபாலன் அப்படிங்கிறவர் போட்டியிட போறாரு. அவருக்கு 41 வயதாவது. அவர் பிஏ படிச்சிருக்கிறாரு. அவர் வந்து டிஜிட்டல் பிரிண்டிங் வந்து ஒரு தொழில் நடத்திட்டு இருக்காரு. அவர் வெற்றி வாய்ப்பு 30% இருக்கு. சொத்து பார்த்தீங்க அப்படின்னா 1,80,00,000 கணக்கு காட்டியிருக்காரு. கடன் வந்து 97 லட்சம் இருக்கு. வருமானம் 4,92,000 இருக்கு. கிரிமினல் வழக்கு 0% இருக்கு. அரசியல் அனுபவம் 2 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நெட்டப்பாக்கம் சட்டப்பேரவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்தோம்னா, அந்த வகையில் நம்ம 2 தேர்தல்கள் பார்க்க போறோம். 2016, 2021. 2016 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் மணிகண்டன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 10,577 வாக்குகளும் 39% பெற்றிருக்கிறாரு. அடுத்து என்ஆர் காங்கிரஸ் சார்பில் ஜே. பிரகாஷ்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 9,109 வாக்குகளும் 33.60% பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் எஸ்.பி. சிவகுமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 4,917 வாக்குகளும் 18.10% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில பி. ராஜவேலு அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 15,978 வாக்குகளும் 57.40% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் வி. விஜயவேணி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 9,340 வாக்குகளும் 33.60% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் டி. கௌரி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 649 வாக்குகளும் 2.3% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2026 நெட்டப்பாக்கம் சட்டப்பேரவை தேர்தல் வேட்பாளர்கள் நிலவரத்தை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதியோட
தேவைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வேளாண்மை மேம்பாடு வந்து அதிகமா இருக்கணும். ஏன்னா, இந்த நெட்டப்பாக்கம் பொறுத்தளவு கிராம பகுதிகள் அப்படிங்கிற காரணத்தினால, இந்த இடத்துல வந்து ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் விரும்புறாங்க. அடிப்படை வசதிகள் மிகப்பெரிய அளவுல இல்ல. அத வந்து செஞ்சு குடுக்கணும்னு சொல்றாரு. கல்வி மற்றும் சுகாதாரம் வந்து மிக மோசமா இருக்கு. ஸோ, அதையும் வந்து ஏற்பாடு பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறது அந்த மக்களோட மிகப்பெரிய கோரிக்கையா இருக்கு. அந்த வகையில என்ஆர் காங்கிரஸ் சார்பில பெரியசாமி அவர்கள் நிக்கிறாரு. 70 வயது ஆகுது. பிஎல் படிச்சிருக்காரு. ஒரு பிசினஸ் என்டர்பிரைனரா இருக்கிறாரு. இவரோட வெற்றி வாய்ப்பு 80% இருக்கு. சொத்து பார்த்தீங்க அப்படின்னா 23,54,000 இருக்கு. கடன் பார்த்தீங்க அப்படின்னா 3,50,00,000 காட்டியிருக்காரு. வருமானம் 90,00,000 காட்டியிருக்காரு. கிரிமினல் வழக்கு 0 தான் இருக்கு. அரசியல் அனுபவம் 40 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா அன்பரசன் அவர்கள் நிற்கிறாரு. வயது 39வது. அவரு டிப்ளமோஸ் இசிஇ படிச்சிருக்காரு. அவர் ஒரு பிசினஸ் என்டர்பிரைனரா இருக்காரு. அவரோட வெற்றி வாய்ப்பு 35% இருக்கு. சொத்து வந்து 5,10,00,000 காட்டுறாரு. கடன் 1,79,00,000 காட்டுறாரு. வருமானம் 7,14,000 காட்டுறாரு. கிரிமினல் வழக்கு 0 இருக்கு. அரசியல் வழக்கு 10 வருடங்களுக்கு மேல் இருக்கு. அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஞானபிரகாஷ் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 44 வயசாவது. மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காரு. சுயதொழில் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வெற்றி வாய்ப்பு 10% இருக்கு. சொத்து 29,33,000 இருக்கு. கடன் 60,000 இருக்கு. வருமானம் வந்து அவருக்கு 0 தான். கிரிமினல் வழக்கு வந்து 0 காட்டுறாரு. அரசியல் அனுபவம் 5 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் பி ராஜவேலு அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவருக்கு 65 வயதாவது. 14 படிச்சிருக்காரு. ரியல் எஸ்டேட் தொழில் பண்றாரு. வெற்றி வாய்ப்பு 20% தான். சொத்து பார்த்தீங்க அப்படின்னா 3,58,00,000 காட்டுறாரு. கடன் எதுவும் இல்லை. வருமானம் 4,29,620 காட்டுறாரு. கிரிமினல் வழக்கு 0 தான். அரசியல் அனுபவம் 15 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பாசூர் சட்டப்பேரவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 2 தேர்தல்கள் பார்க்கலாம். 2016 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் தனவேலு அவர் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 11,278 வாக்குகளும் 45.70% பெற்றிருக்கிறாரு. என்ஆர் காங்கிரஸ் சார்பில் டி திலகராஜன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 8,471 வாக்குகளும் 34.30% பெற்றிருக்கிறாரு. அதிமுக சார்பில் பி வேல்முருகன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 3,732 வாக்குகளும் 15.10% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல டிஎம்கே சார்பில் ஆர் செந்தில்குமார் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 11,789 வாக்குகளும் 45.10% பெற்றிருக்கிறாரு. அடுத்து என்ஆர் காங்கிரஸ் சார்பில் தனவேலு அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் 11,578 வாக்குகளும் 44.30% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பி வேல்முருகன் அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 1,408 வாக்குகளும் 5.4% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2026 பாசூர் சட்டப்பேரவை தேர்தல் வேட்பாளர்கள் நிலவரம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதியோட தேவைகள் என்னங்கிறத பார்த்துருவோம். அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த தொகுதியில் விவசாய மேம்பாடு, அதாவது விவசாயிகளுக்கு தேவையான கொள்முதல் நிலையங்கள் இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க வந்து விரும்புகிறாங்க. சந்தை வசதி, அதாவது சந்தைப்படுத்தும் முறை வந்து வாரச்சந்தை இந்த மாதிரி எல்லாம் கட்டி கொடுத்தா மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. உள்கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறாங்க. கல்வி மற்றும் சுகாதாரம் வந்து இன்னும் வந்து கல்வியில் வந்து ஆசிரியர்கள் நிரப்பப்படாமல் இருக்கிற காரணத்தினாலையும் டாக்டர்ஸ் வந்து நிறைய இடத்துல நிறைய மருத்துவமனைகள் இல்லை அப்படிங்கிறதையும் புகாராக இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கணும் அப்படிங்கறத வந்து இந்த மக்கள் விரும்புறாங்க. அந்த வகையில என்ஆர் காங்கிரஸ் சார்பில் டி தியாகராஜன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவருக்கு 74 வயது ஆகுது. படிப்பு 10வது படிச்சிருக்காரு. பிசினஸ் என்டர்பிரைனரா இருக்கிறாரு. வெற்றி வாய்ப்பு 35%. 7,06,00,000 வச்சிருக்காரு. கடன் வந்து 1,29,00,000 இருக்கு. வருமானம் 28,45,000 சொல்றாரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அரசியல் அனுபவம் 45 வருடங்களுக்கு மேல் இருக்கு. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் ஆர் செந்தில்குமார் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவருக்கு வயது 47வது. அவர் படிப்பு பிஇ படிச்சிருக்காரு. அவர் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து 50% வெற்றி வாய்ப்பு அவருக்கு இருக்கு. சொத்து வந்து 27,76,00,000 இருக்கு. கடன் 5,13,00,000 இருக்கு. வருமானம் 22,29,000 இருக்கு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அரசியல் அனுபவம் 17 வருடங்களுக்கு மேல் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் நவீனா அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. 49 வயது ஆகுது. அவங்க பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. வெற்றி வாய்ப்பு 10% தான் இருக்கு. சொத்து பார்த்தீங்க அப்படின்னா 16,59,000 இருக்கு. கடன் 1,00,000 இருக்கு. வருமானம் ஏதும் இல்லை. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அரசியல் அனுபவம் வந்து 7 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா தனவேலு அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவருக்கு 59 வயது ஆகுது. அவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காரு. அவர் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு இருக்காரு. வெற்றி வாய்ப்பு 35% இருக்கு. சொத்து வந்து 72,54,000 இருக்கு. கடன் பார்த்தீங்க அப்படின்னா 0 இருக்கு. வருமானம் வந்து 7,11,140 இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அரசியல் அனுபவம் 28 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து உருளையன்பேட்டை
சட்டப்பேரவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 2 தேர்தல்கள் பார்க்க போறோம். 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்பில் ஆர் சிவா அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 11,110 வாக்குகளும் 53.80% பெற்றிருக்காரு. என்ஆர் காங்கிரஸ் சார்பில் ஜி நேரு அப்படிங்கிற போட்டிட்டு இருக்காரு. அவர் 8,130 வாக்குகளும் 39.40% பெற்றிருக்காரு. அதிமுக சார்பில் ஏ ரவீந்திரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 425 வாக்குகளும் 2.10% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜி நேரு அப்படிங்கிறவர் தான். அவர் பார்த்தீங்க அப்படின்னா என்ஆர் காங்கிரஸ்ல போன தடவை நின்றுருந்தாரு. அவர் 9,580 வாக்குகளும் 47.70% பெற்றிருக்காரு. அடுத்து திமுக சார்பில் எஸ் கோபால் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 7,487 வாக்குகளும் 37.30% பெற்றிருக்காரு. அடுத்து அதிமுக சார்பில் ஓம் சக்தி சேகர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 1,787 வாக்குகளும் 8.9% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்கன்னா தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்ப மீனவர் நலன் தான் இந்த தொகுதி வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஏன்னா இந்த தொகுதி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடலோர பகுதிகளில் இருக்க காரணத்தினால மீனவர் நலன் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறாங்க. அதே உட்கட்டமைப்புங்கிறது வந்து சாலையின் போக்குவரத்து வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே வேலை வாய்ப்பு வந்து அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி சுகாதாரம் மற்றும் கல்வி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அந்த பணியிடங்கள் நிரப்பப்படாமல் மிகப்பெரிய அளவில் குறைவான அளவில் இருக்குது அப்படிங்கிறத நீ சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் அதிமுக சார்பில் ஏ காந்தி அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. 55 வயது ஆகுது, 12வது படிச்சிருக்காரு. அவர் வந்து சம்பளம் பெறுபவராக இருக்கிறாரு. மாத சம்பளம் தான். வெற்றி வாய்ப்பு 25% இருக்கு. சொத்து 40,52,000, கடன் 0 தான், வருமானம் 0 தான், கிரிமினல் வழக்கும் 0 தான், அரசியல் அனுபவம் 14 வருடங்களுக்கு மேல இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திமுக சார்பில் எஸ் கோபால் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 51 வயது ஆகுது. அவர் வந்து 9வது படிச்சிருக்காரு. அவர் பிசினஸ் என்டர்பிரைனராக இருக்கிறாரு. அவர் வெற்றி வாய்ப்பு 35% இருக்கு. சொத்து பார்த்தீங்க அப்படின்னா 33 கோடி ரூபா இருக்கு. கடன் 6 கோடி 28 லட்சம் இருக்கு. வருமானம் 22,36,000 இருக்கு. கிரிமினல் வழக்கு 0 தான். அரசியல் அனுபவம் 25 வயசுக்கு மேல இருக்கு, 25 வருடங்கள் மேல இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் அனிதா வீரப்பன் அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க 28 வயசு ஆகுது. அவங்க வந்து பியூட்டிஷியனாக இருக்காங்க, அழகுக்கலை நிபுணராக இருக்காங்க, படிப்பும் அதுக்கு தான் படிச்சிருக்காங்க. வெற்றி வாய்ப்பு 20% இருக்கு. சொத்து 3,21,600 இருக்கு. கடன் எதுவும் இல்லை, வருமானம் எதுவும் இல்லை, கிரிமினல் வழக்கும் எதுவும் இல்லை, அரசியல் அனுபவம் 2 வருடங்களுக்கு மேல் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில ஜி நேரு அப்படிங்கிறவர் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டிடுறாரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இண்டிபெண்டா இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு. அவரை பொறுத்தளவுக்கு வயது 61 ஆகுது. 8வது படிச்சிருக்காரு. பிசினஸ் என்டர்பிரைனராக இருக்கிறாரு. வெற்றி வாய்ப்பு இவருக்கு 60% இங்க இருக்கு. 77 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காரு. 16 கோடி ரூபாய்க்கு கடன் வச்சிருக்காரு. வருமானம் 1,52 லட்சம் காட்டியிருக்காரு. கிரிமினல் வழக்கு 4 இருக்கு. அரசியல் அனுபவம் 2 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க 2 வருடங்கள் இல்ல, 25 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 35 வருடங்களுக்கு மேல் கூட இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து உசுடு சட்டப்பேரவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்தலாம். அந்த வகையில் நம்ம 2 தேர்தல்கள் பார்க்க போறோம். 2016, 2021. 2016 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் தீபைத்தியன் அப்படிங்கிறவர் போட்டியிருக்காரு. அவர் 8,625 வாக்குகளும் 13% பெற்றிருக்காரு. அடுத்து பிஜேபி சார்பில் சாய் ஜே சரவணகுமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 6,345 வாக்குகளும் 24.20% பெற்றிருக்காரு. அடுத்து என்ஆர் காங்கிரஸ் சார்பில் எம் வைத்தியநாதன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 5,687 வாக்குகளும் 21.70% பெற்றிருக்காரு. அடுத்து 2021 சார்பில் பாஜக சார்பில் சாய் ஜே சரவணகுமார் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 16,972 வாக்குகளும் 51.50% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் பி கார்த்திகேயன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 14,221 வாக்குகளும் 43.10% பெற்றிருக்காரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கீதா பிரியா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 838 வாக்குகளும் 2.5% வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2026 உசுடு சட்டப்பேரவை தேர்தல் வேட்பாளர்கள் நிலவரம் பத்தி பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த வகையில 4 வேட்பாளர்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தொகுதியோட தேவைகள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா குடிநீர் மற்றும் பாசன வசதி நீர் வந்து மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இந்த தொகுதிகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா குடிநீரே மிக குறைவான அளவில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உள்கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் சிறந்ததாக இல்லை. ஸோ அதை மேம்படுத்தணும். அது சுகாதாரம் மற்றும் கல்வி வந்து மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியா இருக்குது. பல பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு புகார் வந்திருக்கு. கிராமப்புற வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் குறைவாக இருக்குது. மின்சார தடைப்படங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறத இந்த மக்கள் வந்து ஒரு குறைகளாக சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பிஜேபி சார்பில் தீபைத்யான்
தி பாய் தியான் அப்படிங்கிறவர் தான் போட்டியிடுறாரு. அவர் 60 வயது ஆகுது. எம்டெக் படிச்சிருக்காரு. அவர் அரசு ஊழியரா இருந்து ஓய்வு பெற்றிருக்காரு. வெற்றி வாய்ப்பு 55% இருக்கு. சொத்து வந்து 4,54,00,000. கடன் வந்து 77,95,000. வருமானம் 9,48,000. கிரிமினல் வழக்கு ஏதும் இல்லை. அரசியல் அனுபவம் 15 வருடங்களுக்கு மேல் இருக்கு. அதே இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் கே ரகுபதி அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 50 வயது ஆகுது. அவர் டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்காரு. அவர் வந்து கட்டட ஒப்பந்தக்காரராக இருக்காரு. வெற்றி வாய்ப்பு 50%. சொத்து வந்து 5,60,00,000 இருக்கு. கடன் வந்து 2,17,00,000 இருக்கு. வருமானம் 2,17,00,000 இருக்கு. கிரிமினல் வழக்கு 7 இருக்கு. அரசியல் அனுபவம் 25 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்மணி நிற்கிறாங்க. அவங்க 30 வயது ஆகுது. பிஏ எல்எல்பி படிச்சிருக்கிறாங்க. ஓட்டுநராக இருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கௌரி அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க 30 வயது ஆகுது. அவங்க வந்து லா படிச்சிருக்காங்க. அவங்க வழக்கறிஞராக இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 10% வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து சொத்து 14,00,000 இருக்கு. கடன் எதுவும் இல்லை. வருமானம் எதுவும் இல்லை. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அரசியல் அனுபவம் 7 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் எஸ் சரகண பவா அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் 45 வயது ஆகுது. 8வது படிச்சிருக்காரு. அவர் வந்து சுயதொழில் பண்ணியிருக்காரு. 25% வாய்ப்பு இருக்கு. வெற்றி வாய்ப்பு. அவரோட சொத்து பார்த்தீங்க அப்படின்னா 15,17,000 இருக்கு. கடன் எதுவும் இல்லை. வருமானம் எதுவும் இல்லை. கிரிமினல் வழக்கு 1 இருக்கு. அரசியல் அனுபவம் 12 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து உப்பளம் சட்டப்பேரவை தேர்தல் பார்த்தலாம். அந்த வகையில் 2016 2021 பார்க்க போறோம். 2016 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் ஏ அன்பழகன் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் 9,411 வாக்குகளும் 40% பெற்றிருக்காரு. அடுத்து திமுக சார்பில் அன்னிபால் கென்னடி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 8,503 வாக்குகளும் 36.10% பெற்றிருக்காரு. அடுத்து என்ஆர் காங்கிரஸ் சார்பில் என் ஆனந்த் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 4,725 வாக்குகளும் 20.10% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தல் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் அன்னிபால் கென்னடி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 13,433 வாக்குகளும் 57.20% பெற்றிருக்காரு. அடுத்து அதிமுக சார்பில் ஏ அன்பழகன் போட்டிட்டு இருக்காரு. அவர் 8,653 வாக்குகளும் 36.80% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் தேவி பிரியா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 564 வாக்குகளும் 2.4% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2026 உப்பளம் சட்டப்பேரவை தேர்தல் வேட்பாளர் நிலவரம் பத்தி பார்த்துடலாம். அந்த வகையில இந்த தொகுதியில 4 வேட்பாளர்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த தொகுதி தேவைகள் அப்படின்னு பாக்குறப்ப மீனவர் நலன் வந்து இந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்பார்க்கப்படுகிற ஒரு கோரிக்கையா இருக்கு. அதே பொருளாதார மேம்பாடும் இந்த இடத்துல வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொகுதி உட்கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியா இருக்கு. அரசியல் வாக்குறுதிகள் மிகப்பெரிய அளவில் வந்து நிறைவேற்றப்பட்டாலும் இது இன்னும் கொஞ்சம் பண்ணணும் அது அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. அரசியல் வாக்குறுதிகள் சொன்னதை வந்து நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் இந்த தொகுதியில இருக்கு. அந்த வகையில அதிமுக பொறுத்தமட்டில் பாத்தீங்க அப்படின்னா ஏ அன்பழகன் மீண்டும் போட்டிடுறாரு. 68 வயது ஆகுது. 10வது படிச்சிருக்காரு. அவர் அரசியல்வாதி தான். 50% வாக்குகள் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. சொத்து பாத்தீங்கன்னா 7,12,00,000 இருக்கு. கடன் 7 கடனை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2,12,00,000 வந்து 2 கடன் வச்சிருக்காரு. வருமானம் 34,83,000 இருக்கு. கிரிமினல் வழக்கு 4 இருக்கு. அரசியல் அனுபவம் 38 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திமுக சார்பில் அன்னிபால் கென்னடி அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க 61 வயதாவது. அவர் பிஏ படிச்சிருக்காரு. ரியல் எஸ்டேட் தொழில் பண்றாரு. வெற்றி வாய்ப்பு 50% இருக்கு. சொத்து 11,71,000 காட்டிடுறாங்க. கடன் 27,30,000 காட்டுறாங்க. வருமானம் 7,13,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அரசியல் அனுபவம் 30 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் வி தேவி பிரியா அவங்க போட்டிடுறாங்க. அவங்க 42 வயதாவது. 8வது படிச்சிருக்காங்க. டெய்லரா ஒர்க் பண்றாங்க. வெற்றி வாய்ப்பு 10% தான். சொத்து 14,81,000 காட்டுறாங்க. கடன் எதுவும் இல்லை. வருமானம் எதுவும் இல்லை. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அரசியல் அனுபவம் 4 வருடங்களுக்கு மேல். அதே பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பில் சுப்பிரமணியன் அப்படிங்கிற போட்டிடுறாரு. அவர் 46 வயதாகுது. பிஇ படிச்சிருக்காரு. பிசினஸ் என்டர்பிரைனரா இருக்காரு. வெற்றி வாய்ப்பு 15% தான். சொத்து 4,40,00,000 காட்டுறாரு. கடன் 1,75,00,000 காட்டுறாரு. வருமானம் 8,18,000 காட்டுறாரு. கிரிமினல் வழக்கு 3 தான் சொல்லியிருக்காரு. அரசியல் அனுபவம் 20 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கறத அவரே சொல்லியிருக்காரு. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே. இந்த காணொலி நீங்க மிகப்பெரிய அளவுல வந்து நீங்க ஏன்னா புதுச்சேரி பத்தி தமிழக பக்கத்துக்கால இருக்க புதுச்சேரி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோட தான் இதை எடுத்து போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா நீங்க பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்புக்கும் மிகப்பெரிய அளவுல மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க வியூஸ் எல்லாம் எனக்கு வந்து மிகப்பெரிய அளவுல எனக்கு தெரிஞ்சு இந்த கண்டென்ட்டுக்கு வியூஸ் எகராதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இதை சொல்லாம விட்டோம்னா இது மாதிரி யாரும் சொன்னதில்லை அப்படிங்கிற ஒரு நல்ல நிதியில தான் நான் உங்களுக்காக போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா நீங்க எனக்காக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.